உங்கள் எல்லாரையும் சோல் பர்பஸின் ஜேர்னிலேருந்து வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு யோகியின் சுயசரிதத்தில் அத்தியாயம் 40. நான் பாரதம் திரும்புகிறேன். நான் நன்றியுடன் பாரதத்தின் புனித காற்றை சுவாசித்து கொண்டிருந்தேன். 1935 வருடம் ஆகஸ்ட் 25 ராஜ்புதனா என்ற பெயர் கொண்ட எங்கள் கப்பல் மும்பையின் பெரிய துறைமுகத்தை வந்தடைந்தது. நான் கப்பலில் இருந்து இறங்கிய முதல் நாளே வரப்போகும் வருடம் இடைவிடாத வேலையில் ஈடுபட வேண்டிய காலமாயிருக்கும் என்பதை முன்னறிவிக்கும் நாளாக அமைஞ்சது. நண்பர்கள் மலர் மாலைகளுடன் எங்களை வரவேற்க துறைமுகத்தில் கூடியிருந்தனர். சீக்கிரமே தாஜ்மஹால் ஹோட்டலில் உள்ள எங்கள் அறையில் நிருபர்கள் மற்றும் புகைப்படக்காரர்களின் பல குழுக்களை நாங்கள் சந்தித்தோம். மும்பை எனக்கு புதிய நகரம். மேலை நாட்டின் அநேக புதுமையான வசதிகளுடன் உற்சாகமான நவீன நகரமாக அதை பார்த்தேன். பனைமர வரிசைகள் கொண்ட விசாலமான முக்கிய சாலைகள், ஆவலை தூண்டுதலில் புராதன கோயில்களுடன் போட்டியிடும் அற்புதமான அரசாங்க கட்டிடங்கள் இருந்த போதிலும் நாங்கள் ஊர் சுற்றி பார்க்க மிக குறைந்த நேரம் செலவிட்டோம். நான் பொறுமையற்றவனாக என் குருதேவரையும் எனக்கு பிரியமான மற்றவர்களையும் பார்க்க மிகுந்த ஆவலாய் இருந்தேன். ஃபோர்ட் மோட்டார் காரை சாமான்களை ஏற்றி செல்லும் வண்டியில் ஏற்றிவிட்டு எங்கள் குழு கிழக்காக கல்கத்தா நோக்கி ரயில் விரைந்தது. ஹவுரா ரயில் நிலையத்தில் வண்டி நின்றதும் எங்களை வரவேற்க கூடி நின்ற கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் சற்று நேரம் ரயிலிலிருந்து இறங்கவே முடியல. காசிம் பஜாரின் இளைய மகாராஜாவும் என் சகோதரன் விஷ்ணுவும் வரவேற்பு குழுவிற்கு தலைமை தாங்கி இருந்தனர். எங்களுக்கு அளிக்கப்பட்ட மிக பெரிய மனமார்ந்த வரவேற்பை நான் எதிர்பார்க்கவில்லை. வரிசையாக கார்களும் மோட்டார் சைக்கிள்களும் முன்னே செல்ல மத்தளம், சங்கு ஆகியவற்றின் மகிழ்ச்சிகரமான ஆரவாரத்துக்கிடையே செல்வி பிளட்ஸ், திரு ரைட், நான் எல்லாருமே தலை முதல் கால் வரை மலர் மாலைகளை அணிவிக்கப்பட்டு என் தந்தையின் வீட்டிற்குள் காரில் மெதுவாக சென்றோம். வயதான என் தந்தை ஏதோ நான் மரணத்திலிருந்து மீண்டும் வந்தது போல் என்னை தழுவிக்கொண்டார். ஆனந்தத்தில் மனம் நிறைந்து பேச்சிழந்து வெகு நேரம் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி இருந்தோம். சகோதர சகோதரிகளே, மாமன்மார்கள், அத்தைமார்கள், ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகள், மாணவர்கள், என் வெகு நாளைய நண்பர்கள் எல்லோரும் என்னை சுற்றி நின்றனர். எங்கள் மத்தியில் ஒருவர் கண்ணாவது கலங்காமல் இல்லை. தற்போது நினைவு பெட்டகத்திற்குள் சென்றுவிட்ட அந்த அன்புமயமான மறு இணைப்பு காட்சி மறக்க முடியாதபடி என் இதயத்தில் தெளிவாக நிலைத்து நிரந்தரமாகிவிட்டது. ஸ்ரீ யுக்தேஸ்வருடன் என் சந்திப்பை பற்றி கூற வேண்டுமெனிலோ எனக்கு வார்த்தைகளே வரவில்லை. என் காரியதர்சியின் பின்வரும் விளக்கமே போதுமானது. இன்று மிக உயர்ந்த எதிர்பார்ப்புகளுடன் நான் யோகானந்தஜியை கல்கத்தாவிலிருந்து செராரம்போருக்கு காரில் ஓட்டி சென்றேன். திரு ரைட் தன் பயண குறிப்பு புத்தகத்தில் குறித்திருந்தார். நாங்கள் விசித்திரமான பல கடைகளை தாண்டி சென்றோம். அவைகளை யோகானந்தஜி தன் கல்லூரி நாட்களில் விரும்பி உணவு உட்கொண்ட ஓர் இடமே இருந்தது. கடைசியில் இரு பக்கமும் சுவருடன் கூடிய ஒரு குறுகிய சந்தை அடைந்தோம். இடது பக்கமாக ஒரு திடீர் திருப்பம். எங்கள் முன்னால் செங்கலால் ஆன 2 மாடிகள் கொண்டு மேல் மாடியில் கிராதியிட்ட பால்கனியுடன் குருதேவரின் ஆசிரமம் தென்பட்டது. அமைதியான ஏகாந்தம் எங்கும் நிறைந்தது போல் தோன்றியது. நான் ஆழ்ந்த பணிவுடன் யோகானந்தஜியின் பின்னால ஆசிரம சுவர்களுக்கு உட்புறமாக இருந்த முற்றத்தில் நடந்தேன். எங்கள் இதயங்கள் படபடவென துடிக்க, சந்தேகமில்லாமல் சத்தியத்தை தேடும் எண்ணற்ற மனிதர்களின் பாதங்கள் பட்ட பழைய சிமெண்ட் படிகளில் ஏறி சென்றோம். நாங்கள் செல்ல செல்ல எங்கள் மனவெளிச்சி கூடிக்கொண்டே போனது. மாடிப்படிகளில் உச்சியில் எங்கள் முன்னே அந்த மகன் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரஜி ஒரு மகரிஷிக்கே உரிய உன்னத தோட்டத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்தவாறு வெளிப்பட்டார். அவருடைய தெய்வீக சன்னதியில் இருப்பதற்கான அருளாசியை உணர்ந்த பொழுது என் இதயம் துடித்து விரிந்தது. யோகானந்தஜி முழுந்தாளிட்டு தலை வணங்கி தன் ஆத்மாவின் நன்றியையும் வணக்கத்தையும் உணர்த்திய போது ஆர்வத்துடன் கூடிய என் பார்வையை கண்ணீர் மறைத்தது. அவர் தன் கைகளால் குருவின் பாதங்களை தொட்டு மிகுந்த மரியாதை கலந்த வணக்கத்துடன் அவைகளை தன் நெற்றியில் தரித்தார். அவர் எழுந்ததும் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அவரை தழுவிக்கொண்டார்.
தொடக்கத்தில் சொற்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஆத்மாவின் மௌன மொழியில் ஆழ்ந்த உணர்ச்சி வெளிப்படுத்தப்பட்டது. பிரிந்தவர் கூடிய இதமான உணர்வால் உந்தப்பட்டு அவருடைய கண்கள் எப்படிதான் மின்னின. மிருதுவான அலையுதிர்வு அந்த அமைதியான கூடம் முழுவதும் பரவி சூழ்ந்தது. சூரியன் எதிர்பாரா வண்ணம் எழில் பிரகாசத்தை சேர்க்க மேக திரைகளினின்றும் நழுவி வெளிப்பட்டன. அந்த குருதேவரின் முன்னே நானும் வெளிப்படுத்தப்படாத என் அன்பையும் நன்றியையும் தெரிவிக்கும் வகையில் முழுந்தாளமிட்டு வணங்கினேன். காலத்தினாலும் கடமையினாலும் உரம் பெற்ற அந்த திருவடிகளை வணங்கி அவருடைய அருளாசியை பெற்றேன். நான் எழுந்து நின்று இரு அழகிய கண்களை நோக்கினேன். அவை அகக்காட்சிகள் ஆழ்ந்திருந்தாலும் ஆனந்தத்துடன் பிரகாசித்து கொண்டிருந்தன. நாங்கள் அவருடைய அமரும் அறைக்குள் நுழைந்தோம். அந்த அறையின் முழு பக்கமும் நாங்கள் வெளியில் இருந்து கண்ட பால்கனியை நோக்கியவாறு திறந்திருந்தது. அந்த மகான் ஒரு பழைய சிறு சாய்வு மேஜையின் மேல் சாய்ந்தபடி சிமெண்ட் தரையின் மீது உரையிடப்பட்ட மெத்தையில் அமர்ந்தார். யோகானந்தஜியும் நானும் குருதேவரின் காலடிகளுக்கு அருகில் சௌரியமாக சாய்ந்து அமர்வதற்கென வைக்கப்பட்டிருந்த காவி வண்ண தலையணைகளுடன் கூடிய கோரை பாயில் அமர்ந்தோம். நான் அந்த இரு சுவாமிகளின் வங்காள உரையாடலின் கருத்தை புரிந்து கொள்ள பயனின்றி முயற்சி செய்தேன். அவர்களில் வரும் ஒன்றாக இருக்கும் பொழுது ஆங்கிலத்தும் பேசுவதில்லை என தெரிந்து கொண்டேன். இருந்தாலும் சுவாமிஜி மகாராஜ் அந்த மகாகுரு இப்படிதான் மற்றவர்களால் அழைக்கப்படுகிறார். நன்றாக ஆங்கிலம் பேச வல்லவராக இருந்தும் மட்டுமில்லாமல் அடிக்கடும் பேசவும் செய்கிறார். ஆனால் நான் அந்த மகானுடைய புனித தன்மையை இதயத்தை நெகிழ செய்யும் புன்னகையிலும் மின்னும் கண்களிலும் சுலபமாக கண்டேன். அவரது வேடிக்கையான அல்லது விஷயம் செறிந்த வார்த்தைகளில் இருந்து மிக சீக்கிரத்திலேயே நான் கண்டு கொண்டது அவரது பேச்சில் இருந்த தீர்மானமான உறுதியாகும். கடவுளை தான் தெரிந்திருப்பதனால் தனக்கு தெரியும் என்பதை தெரிந்திருக்கும் ஒரு மகானுக்குரிய அடையாளமாகும் இது. அந்த மகானின் அபார ஞானம், குறிக்கோளின் உறுதி, தீர்மானம் ஆகியவை ஒவ்வொரு விதத்திலும் தெளிவாக தெரிந்தது. அவர் எளிய முறையில் உடை அணிந்திருந்தார். அவரது வேட்டியும் சட்டையும் ஒரு முறை காவி வண்ண சாயம் ஏற்றப்பட்டு இருந்தது. இப்போது மங்களமான ஆரஞ்சு நிறமாக வெளுத்திருந்தது. அடிக்கடி அவரை பயபக்தியுடன் கவனித்து பார்த்த போது அவருடைய தேகம் ஒரு விளையாட்டு வீரனுடையது போல் விசாலமானதாகவும் துறவினால் ஏற்பட்ட பல சோதனைகள் மற்றும் தியாகங்களால கடினமாக்கப்பட்டதாகவும் இருந்ததை கவனித்தேன். அவரது பாவனை கம்பீரமாக இருந்தது. அவர் கௌரவமான நடையையும் நிமிர்ந்த தோற்றமும் கொண்டு செயல்பட்டார். அவருடைய களிப்புடன் கூடிய ஆரவாரமுடன் சிரிப்பு அவரது நெஞ்சின் ஆழத்தில் இருந்து வெளிப்பட்டு அதனால் அவரது உடல் முழுவதையும் குலுங்க செய்யும். அவருடைய கண்டிப்பான முகம் தெய்வீக சக்தியை கருத்தை கவரும் வகையில் வெளிப்படுத்தியது. அவருடைய முடி நடுவில் வகிடி எடுக்கப்பட்டு நெற்றியை சுற்றிலும் வெண்மையாகவும் சில இடங்களில் வெண்பொன்னை போலவும் கருவெள்ளியை போன்றும் அவரது தோள்களில் சுருள் சுருளாக தொங்கியது. அவரது தாடியும் மீசையும் மிக சொற்பமாக அல்லது அடர்த்தியற்று இருந்தாலும் அவரது முகத்தோற்றத்திற்கு அழகூட்டியது போல தோன்றியது. ஸ்வர்க்கத்தை தேடுவது போல அவரது நெற்றி சரிந்திருந்தது. அவருடைய கருமையான கண்களை கட்புலனாகாத ஒரு நீல ஒளிவட்டம் சூழ்ந்திருந்தது. அவருடைய சற்று பெரிய அழகு மிகுதியற்ற மூக்கை அவர் சும்மா இருக்கும் நேரங்களில் குழந்தையைப் போல தன் விரல்களினால் சுண்டிக்கொண்டே அல்லது திருகிக் கொண்டோ தனக்குத்தானே வேடிக்கை செய்தபடி இருப்பார். ஓய்வு நேரத்தில் அவரது வாய் இறுக்கமாக இருந்தாலும் மென்மையை நுட்பமாக காட்டியது. இங்கும் அங்கும் பார்த்த பொழுது அந்த ஓரளவு சேதமடைந்திருந்த அறையானது அதன் சொந்தக்காரருக்கு லௌகீக வசதிகளிடம் உள்ள பற்றற்ற தன்மையை உணர்த்தியதை நான் கவனித்தேன். அந்த நீண்ட அறையின் வெள்ள சுவர்கள் காலப்போக்கில் வெளுத்து கொண்டிருந்த நீலப்பூச்சின் கீற்றுகளை கொண்டிருந்தன. அந்த அறையின் ஓர் ஓரத்தில் லாகரி மகாசயரின் அரிதான படம் எளிய மாலையினால் பக்தியுடன் அலங்கரிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. யோகானந்தர் பாஸ்டன் நகருக்கு வந்த பொழுது சமயங்களில் மகாசபைக்கு வந்திருந்த மற்ற பிரதிநிதிகளுடன் சேர்ந்து நின்று எடுத்த அவருடைய பழைய புகைப்படம் ஒன்று அங்கு இருந்தது. நான் அங்கு பழையதும் புதியதும் ஒரே சமயத்தில் விசித்திரமாக ஒத்திருந்த
விதத்தை பார்த்தேன். ஒரு பெரிய மெழுகுவர்த்தி கண்ணாடி சரவிளக்கு நீண்ட காலம் உபயோகப்படுத்தப்படாததால் ஓட்டை படிந்து கிடந்தது. சுவரில் பிரகாசமான புத்தம் புதிய காலண்டர் தென்பட்டது. அந்த அறை சாந்தியும் ஆனந்தமும் நிறைந்த மனத்தை பரப்பியது. பால்கனியை தாண்டி தென்னை மரங்கள் மௌனமாக காவல் புரிவது போல் உயர்ந்து இருந்தன. அந்த மகான் வெறுமனே கையை தட்டினால் போதும், அது முடிவதற்குள் யாராவது ஒரு சிறு சீடன் உடனே வருவதை பார்க்கலாம். அவர்களில் ஒருவன் பிரபுலா என்னும் பெயர் கொண்ட ஒல்லியான சிறுவன். நீண்ட கருமையான தலைமுடியும் மின்னும் கருமையான கண்களும் கொண்டவன். அவனது தெய்வீக புன்னையில் அவனது வாயின் ஓரங்கள் உயரும் பொழுது அந்தி வேளையில் விண்மீன்களும் பிறை நிலவும் திடீரென்று தோன்றுவது போல அவன் கண்கள் மின்னும். சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரருக்கு தான் வளர்த்து அனுப்பிய சீடன் திரும்பி வந்ததில் மட்டுமில்லாமல் மகிழ்ச்சி என்பது வெளிப்படை மற்றும் சீடனின் சீடனான என்னை பற்றி அறியவும் அவருக்கு ஏதாவது ஒரு ஆவல் இருந்தாலும் அந்த பெரிய மகானின் இயல்பில் ஞானத்தின் மேலாதிக்கம் பெற்ற தன்மை அவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படையாக கூறுவதை தடுத்தது. யோகானந்தஜி சமுதாய வழக்கப்படி தன் குருவிடம் திரும்பி வரும் சீடன் என்ற முறையில் அவருக்கு சில பரிசுகளை அளித்தார். பிறகு நாங்கள் எளிய முறையில் ஆனால் நன்கு சமைக்கப்பட்ட காய்கறியும் அரிசியும் கலந்த உணவை சாப்பிட அமர்ந்தோம். இந்திய பழக்க வழக்கங்கள் பலவற்றை உதாரணமாக கையால் சாப்பிடுவது நான் பின்பற்றுவது கண்டு ஸ்ரீ யுக்தேஸ்வரர்ஜி மகிழ்ந்தார். பல மணி நேர வங்காள சொற்றொடர்களின் பிரயோகம், மகிழ்வுடனே புன்னகை பரிமாறல், ஆனந்தமயமான பார்வைகள், இவைகளுக்கு பிறகு அவரது திருவடிகளில் வணங்கி பிரணாம் செய்து கொண்டு பிரியா விடை பெற்றோம். அந்த தெய்வீக சந்திப்பின் பின் என்றும் நிலைத்திருக்கும் நினைவுடன் கல்கத்தாவிற்கு புறப்பட்டோம். நான் மகானை பற்றி எனக்கு வெளிப்படையாக தோன்றியதை முக்கியமாக எழுதினாலும் அவருடைய ஆன்மீக உன்னதத்தை பற்றி நான் எப்பொழுதும் அறிந்திருந்தேன். அவருடைய சக்தியை நான் உணர்ந்தேன். மேலும் அந்த உணர்வை நான் என்றும் எனக்கு கிடைத்த தெய்வீக அருளாசியாக போற்றி பாதுகாப்பேன். அமெரிக்கா, ஐரோப்பா, பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளிலிருந்து நான் ஸ்ரீ யுக்தேஸ்வரருக்கு அநேக பரிசுகளை கொண்டு வந்திருந்தேன். அவர் அவைகளை புன்னகையுடன் ஆனால் எதுவும் குறிப்பிட்டு சொல்லாமல் பெற்றுக்கொண்டார். என் சொந்த உபயோகத்திற்காக நான் ஜெர்மனியில் குடை, பிரம்பு இவைகள் இரண்டும் சேர்ந்ததாக இருந்த ஒன்று வாங்கினேன். இந்தியாவில் அந்த பிரம்பை குருதேவருக்கு கொடுப்பதென்று தீர்மானித்தேன். இந்த பரிசை நான் உண்மையிலேயே விரும்புகின்றேன். என் குருதேவர் வழக்கமில்லாதபடி விமர்சனம் செய்த போது அவரது கண்கள் அன்புடன் புரிந்து கொண்டவாறு என் மீது திரும்பின. எல்லா பரிசுகளையுமே அந்த பிரம்பை மட்டுமே வந்தவர்களிடம் தனியாக எடுத்து காண்பித்தார். குருதேவா, இந்த அமரும் அறைக்கு புது விரிப்பு ஒன்று வாங்குவதற்கு தயவு செய்து எனக்கு அனுமதி கொடுங்க. ஸ்ரீ யுக்தேஸ்வரரின் புலி தோல் ஆசனம் ஒரு கிழிந்த கம்பளி மேல் போடப்பட்டிருப்பதை பார்த்தேன். உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்றால் அப்படியே செய். குருவின் பதிலடி உற்சாகமில்லை. இதோ பார், என் புலித்தோல் ஆசனம் நன்றாகவும் சுத்தமாகவும் இருக்குது. என் சொந்த சிறிய ராஜாங்கத்தில் நானே ராஜா. இதற்கு பாலுள்ள பரந்த உலகமானது வெளி விஷயங்களில் மட்டும்தான் ஈடுபாடு கொண்டிருக்குது. அவர் இந்த சொற்களை உதிர்க்கும் பொழுது வருடங்கள் பின்னோக்கி உருண்டோடியதை நான் பார்த்தேன். மறுபடியும் நான் குருவின் கண்டிப்பு என்ற தீயில் தினசரி புனிதமடையும் சிறு சீடனானேன். நான் செராரம்பூரிலிருந்து கல்கத்தாவில் இருந்தும் என்னை விடுவித்துக் கொள்ள முடிந்தவுடன் திரு ரைட்டுடன் ராஞ்சிக்கு பயணமானேன். அங்கே எந்த விதமான வரவேற்பு, எவ்வளவு உணர்ச்சிபூர்வமான கரகோஷம்! நான் அங்கு 15 ஆண்டுகள் இல்லாத பொழுது சுயநலமில்லாது உழைத்து பள்ளிக்கூடத்தின் மரியாதையும் கௌரவத்தையும் கட்டி காத்து வந்த ஆசிரியர்களை அணைக்கும் பொழுது என் கண்களில் கண்ணீர் திறந்தது. விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவர்கள் மற்றும் வெளியிலிருந்து வந்து படிக்கும் மாணவர்களின் ஒளி வீசும் முகங்களை, மகிழ்ச்சியான புன்னகையையும் பார்த்தேன். அவை அவர்களுடைய யோகா பயிற்சிகள், கருத்துள்ள கல்வி முறை இவைகளின் தரத்திற்கு போதுமான சான்றாய் இருந்தன. இருந்தாலும் ராஞ்சி ஸ்தாபனத்தின் நிதி நிலைமை தீவிரமான பற்றாக்குறையினால் தவித்து கொண்டிருந்தது.
பழைய மகாராஜாவான ஸ்ரீ மணீந்திர சந்திர நந்தி பல முறைகள் மிக பெரிய தொகைக்காக தாராளமாக அன்பளிப்பாக வழங்கியவர் இப்பொழுது இறந்துவிட்டிருந்தனர். அவரது காசிம் பஜார் மாளிகை தான் பள்ளிக்கூடத்தின் மைய கட்டிடமாக மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. பள்ளிக்கூடத்தின் அநேக இலவச தரும் காரியங்கள் பொதுமக்களின் தேவையான ஆதரவு இன்றி மிகவும் நசிந்து இருந்தன. நான் அமெரிக்காவில் அதன் நடைமுறை அறிவையும் தடைகளை நீக்குவதற்கான அதன் அஞ்சாத உணர்வையும் கற்றுக்கொள்ளாமல் அங்கு வருடங்களை கழிக்கவில்லை. ஒரு வாரம் நான் ராஞ்சியில் தங்கி அதன் கடுமையான பிரச்சனைகளுடன் போராடினேன். பிறகு நடந்தவை: கல்கத்தாவில் முக்கியமான தலைவர்கள் மற்றும் கல்விமான்களுடன் பேட்டி காணல், காசிம் பஜார் இளைய மகாராஜாவுடன் நீண்ட நேர பேச்சுவார்த்தை, நிதியுதவி செய்யுமாறு என் தந்தைக்கு ஒரு வேண்டுகோள் ஆகியவை. பிறகென்ன, ஆட்டத்தில் இருந்த ராஞ்சி பள்ளிக்கூடத்தின் அஸ்திவாரம் சரிபட தொடங்கியது. என் அமெரிக்க மாணவர்களிடம் இருந்து தக்க தருணத்தில் அநேக நன்கொடைகள் வந்து சேர்ந்தன. நான் இந்தியாவிற்கு வந்த சில மாதங்களுக்குள்ளேயே ராஞ்சி பள்ளிக்கூடம் சட்டப்படி இணைக்கப்பட்டதை காணும் மகிழ்ச்சி எனக்கு கிட்டியது. நிரந்தர நிதி பெற்ற யோக கல்வி மையம் ஒன்று நிறுவப்பட வேண்டும் என்று என் வாழ்நாள் கனவு நிறைவேறியது. அந்த அவாதான் என்னை 1917 7 சிறுவர்களை கொண்ட ஒரு குழுவுடன் கூடிய எளிய தொடக்கத்திற்கு வழிகாட்டியது. யோகாத சத் சங்க பிரம்மச்சரிய வித்யாலயம் என்ற இந்த பள்ளிக்கூடம் ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளி பாடங்களை திறந்தவெளி வகுப்புகளில் நடத்தி வருகிறது. விடுதியில் வசிக்கும் மாணவர்களும் வெளியில் இருந்து வரும் மாணவர்களும் ஏதாவது ஒரு தொழிற்பயிற்சியும் கூடவே கற்கின்றனர். சிறுவர்கள் தங்களுக்குள்ளேயே சுயேட்சையான குழுக்களை அமைத்து அவர்களுடைய அநேக செயல்களை முறைப்படுத்தி கொள்கிறார்கள். கல்வி பயிற்றுவிப்பவர்கள் என்ற முறையில் என் வாழ்க்கை பணியின் வெகு ஆரம்பத்திலேயே நான் தெரிந்து கொண்டது என்னவெனில், விஷமத்தனமாக ஒரு ஆசிரியரை வெல்லுவதில் மகிழ்ச்சியுறும் மாணவர்கள் தங்கள் சக மாணவர்களால் நிறுவப்பட்ட ஒழுக்க விதிகளை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான். என்றுமே ஒரு முன் மாதிரியான மாணவனாக இல்லாத நான் சிறுபிள்ளைத்தனமான குறும்புகளையும் பிரச்சனைகளையும் உடனடி அனுதாபத்துடன் அணுக முடிந்தது. விளையாட்டுகளும் பந்தயங்களும் உற்சாகப்படுத்துகின்றன. ஹாக்கி, கால்பந்து பயிற்சிகளால் மைதானம் எதிரொலிக்கிறது. ராஞ்சி மாணவர்கள் அடிக்கடி போட்டிகளில் கோப்பைகள் வெல்கின்றன. சிறுவர்களுக்கு யோகாதா முறைப்படி தசைகளை இச்சா சக்தியின் மூலம் சக்தியூட்டும் விதம் கற்பிக்கப்படுகிறது. இது உடலின் எந்த உறுப்பிற்கும் உயிர் சக்தியை மனதின் உத்தரவுப்படி அளிப்பதாகும். அவர்கள் ஆசனங்கள் செய்வதுடன் கத்தி, சிலம்பு விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்கின்றனர். முதல் உதவியில் பயிற்சி பெற்ற ராஞ்சி மாணவர்கள் வெள்ளம், பஞ்சம் ஆகிய சோதனையான சமயங்களில் தங்கள் பிராந்திய மக்களுக்கு மெச்சத்தக்க சேவைகள் செய்துள்ளனர். சிறுவர்கள் தோட்ட வேலை செய்து அவர்களுக்கு தேவையான காய்கறிகளையும் பயிர் செய்கின்றனர். ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் இந்த பிராந்தியத்தை சேர்ந்த கோல் பழங்குடி மக்களுக்கு பாடங்கள் ஹிந்தியில் கற்பிக்கப்படுகின்றன. சிறுமியர்களுக்கு மட்டுமான வகுப்புகள் அருகிலுள்ள கிராமங்களில் நடத்தப்பட்டு வருகின்றன. ராஞ்சியின் தனி சிறப்பு கிரியா யோக உபதேசமாகும். சிறுவர்கள் தங்கள் ஆன்மீக பயிற்சிகளை தினமும் செய்து வருவதுடன் கீதை பாராயணமும் செய்கிறார்கள். எளிமையின் மகத்துவம், சுயநல தியாகம், கௌரவம், சத்தியம் இவைகள் போதனை மற்றும் உதாரணம் மூலம் கற்பிக்கப்படுகின்றன. தீமை துன்பத்தை தரக்கூடிய ஒன்று என்பதாக அவர்களுக்கு சுட்டிக்காட்டப்படுது. நன்மை என்பது உண்மையான ஆனந்தத்தை தரும் செயல்களாகும். தீமையை விஷங்கலந்த தேனுடன் ஒப்பிடலாம். அது சபலத்தை தூண்டுகிறது, ஆனால் மரணத்தை சுமந்து நிற்கிறது. உடல் மற்றும் மன அமைதியின்மையை தடுப்பதற்கு ஒருமுனைப்படுத்தும் உத்திகள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் பலன் அளித்திருக்கின்றன. ராஞ்சியில் சுமார் 9 அல்லது 10 வயதுடைய ஒரு சிறிய உருவம் மனதை தொடக்கூடிய வகையில் 1 மணி நேரம் அல்லது அதற்கு மேலாக ஆடாமல் அசையாமல், கண்கள் இரண்டும் இமையாமல் ஞான கண்ணை நோக்கி குவிந்திருக்க தியானத்தில் இருப்பதை காண்பது புதுமை அல்ல. அங்குள்ள பழந்தோட்டத்தில் ஒரு சிவன் கோயில் உள்ளது. அங்கு புனித குருவாகிய லாகரி மகாசேரின் சிலை ஒன்று இருக்கிறது. தினசரி பிரார்த்தனைகளையும் சாத்திர வகுப்புகளும் தோட்டத்தில் மாமரங்களின் கீழே நடத்தப்படும்.
ராஞ்சி எஸ்டேட்டில் நிறுவப்பட்டுள்ள யோகாதா சத்சங்கம் சேவாசிரமம் இந்தியாவின் பல்லாயிரக்கணக்கான ஏழைகளுக்கு இலவச அறுவை சிகிச்சையும் மருத்துவ உதவியும் அளிக்கிறது. ராஞ்சி கடல் மட்டத்திற்கு 2000 அடிகள் மேலுள்ளதால் சீதோஷண நிலை மிதமாகவும் ஒரே சீராகவும் இருக்கும். 20 ஏக்கர் நிலத்தில் இருக்கும் இந்த பழத்தோட்டம் இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த தனியார் தோட்டங்களில் ஒன்றாகும். இதில் மா, பேரிச்சை, கொய்யா, லிச்சி, பலா முதலிய 500 பழ மரங்கள் இருக்கிறது. ராஞ்சி புத்தகாலயம் அநேக சஞ்சிகைகளையும் ஆங்கிலம், வங்காள மொழிகளில் கீழே மற்றும் மேலை நாடுகளில் இருந்தும் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட 1000 புத்தகங்களையும் பெற்றுள்ளது. அங்கு உலக சமய நூல்களின் தொகுப்புகள் உள்ளன. விலையுயர்ந்த கற்கள் மற்றும் தொல்பொருளியல், புவியியல் மேலும் மானுடவியலை சார்ந்த காட்சி பொருட்கள் நன்கு வகைப்படுத்தப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஒரு அருங்காட்சியகம் அங்கு உள்ளது. அந்த காட்சி பொருட்கள் இறைவன் படைத்த பல வகையுள்ள இந்த புவியின் மீது நான் சுற்றி வந்ததற்கான ஏராளமான வெற்றி பரிசுகளாகும். ராஞ்சியுள்ளதை போன்ற தங்கும் வசதி மற்றும் யோக முறைகளுடன் உயர்நிலை பள்ளி கிளைகள் திறக்கப்பட்டு இப்போது நன்கு வளர்ந்து வருகின்றன. இவைகள் மேற்கு வங்காளத்தில் புருலியா மாவட்டத்தில் லகன்பூரில் உள்ள சிறுவர்களுக்கான யோகாதா சத்சங்க வித்யா பீடமும், மித்னாப்பூர் மாவட்டத்தில் இஸ்மாலி சாக்கில் இருக்கும் யோகாதா பள்ளிக்கூடமும் ஆசிரமமும் ஆகும். தக்ஷிணேஸ்வரத்தில் கங்கையை நோக்கியவாறு அமைந்த மிக கம்பீரமான ஒரு யோகாதா மடம் 1939 அர்ப்பணிக்கப்பட்டது. கல்கத்தாவிலிருந்து சில மைல்கள் வடக்கே உள்ள அந்த ஆசிரமம் நகரவாசிகளுக்கு அமைதியின் புகலிடமாக விளங்குகிறது. இந்தியாவின் பல பாகங்களில் உள்ள யோகாதா சத்சங்கம் சொசைட்டி அதன் பள்ளிக்கூடங்கள், மையங்கள் மற்றும் ஆசிரமங்களுக்கு தக்ஷிணேஸ்வரத்தில் உள்ள மடம்தான் இந்திய தலைமை அலுவலகம். யோகாதா சத்சங்கம் சொசைட்டி ஆஃப் இந்தியாவானது அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்திலுள்ள சர்வதேச தலைமையகமான செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலாசிப்பியுடன் சட்டப்படி இணைக்கப்பட்டுள்ளது. யோகாதா சத்சங்க அலுவலகங்களில் இந்தியா முழுவதுமான மாணவர்களுக்கான யோகாதா பாடங்களை மாதத்திற்கு ஒரு முறை அஞ்சல் வழி அனுப்புவதும் அடங்கும். இந்த பாடங்கள் யோகாதா சத்சங்கத்தின் சக்தியூட்டல், மனதை ஒருமுனைப்படுத்துதல் மற்றும் தியான முறைகள் ஆகியவற்றை விவரமாக விளக்குகின்றன. அவைகளை விசுவாசத்துடன் பயிற்சி செய்வது உயர்ந்த கிரியா யோக உபதேசத்திற்கு அவசியமான அஸ்திவாரம் ஆகிறது. தொடர்ந்து வரும் பாடங்களில் தகுதி பெற்ற மாணவர்களுக்கு கிரியாயோக உபதேசம் அளிக்கப்படுகிறது. யோகாதாவினுடைய கல்வி, சமய மற்றும் மனித நேய பணிகளுக்கென பல ஆசிரியர்கள் மற்றும் தொண்டர்களிடையே சேவையும் அர்ப்பணிப்பும் தேவைப்படுகின்றன. நான் அவர்களுடைய பெயர்களை இங்கு பட்டியலிடவில்லை, ஏனெனில் அவர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என் இதயத்தில் ஒரு பிரகாசமான தனி இடம் உண்டு. திரு ரைட் ராஞ்சி சிறுவர்கள் அநேகருடன் சிநேகம் கொண்டார். எளிய வேட்டி அணிந்து அவர்கள் மத்தியில் சிறிது காலம் வசித்தார். மும்பை, ராஞ்சி, கல்கத்தா, செராம்பூர் ஆகிய எல்லா இடங்களிலும் என் காரியதரிசி சென்றார். தெளிவாக விவரித்து எழுதும் வரம் பெற்றிருந்த அவர் தன்னுடைய துணிகர செயல்களையெல்லாம் ஒரு பிரயாண குறிப்பேட்டில் எழுதுவது வழக்கம். ஒரு மாலை வேளை நான் அவரை ஒரு கேள்வி கேட்டேன். டிக், இந்தியாவை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன? சாந்தம் என்றார். அவர் யோசித்தவாறே, இந்த இனத்தை சூழ்ந்துள்ள மகத்துவமே சாந்தம்தான். யோகாதா என்ற சொல் யோகம், ஐக்கியம், இணக்கம், சமநிலை மற்றும் எது அளிக்கிறதோ அது என்பவற்றிலிருந்து பெறப்பட்டது. சத்சங்கம் என்ற பதம் சத் சத்தியம், சங்கம் தோழமை ஆகியவற்றால் ஆனது. பேரண்ட மூலத்திலிருந்து மனித உடலுக்கு சக்தியூட்டும் நியமங்களை பரமஹம்ச யோகானந்தர் 1916 கண்டுபிடித்த பொழுது அவரால் யோகாதா என்ற சொல் உருவாக்கப்பட்டது. ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தமது ஆசிரம ஸ்தாபனத்தை சத்சங்கம் என்று அழைத்தார். அவருடைய சீடரான பரமஹம்சர் அந்த பெயரை தக்க வைத்து கொள்ள இயல்பாகவே விளைந்தார். யோகாதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா
நிரந்தரமாக நிலைத்திருக்கும் வண்ணம் திட்டமிடப்பட்ட லாபம் கருதாத ஒரு ஸ்தாபனம். அந்த பெயரின் கீழ் யோகானந்தஜி இந்தியாவில் உள்ள அவரது பணிகளையும் ஸ்தாபனங்களையும் இணைத்தார். அவை தற்போது மேற்கு வங்காளம் தக்ஷிணேஸ்வரத்தில் உள்ள யோகாதா மடத்தில் இயக்குநர்கள் கொண்ட ஒரு குழுவால் திறமையாக நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் பல பாகங்களிலும் பல யோகாதா சத்சங்க சொசைட்டி தியான மையங்கள் நன்கு விருத்தியடைந்து வருகின்றன. மேலை நாட்டில் யோகானந்தஜி தன் சொசைட்டிக்கு செல்ஃப் ரியலைசேஷன்ஸ் ஃபெலாசிபி என ஆங்கிலத்தில் பெயரிட்டு அங்குதான் ஆற்றிய பணியை அதனுடன் இணைத்தார். யோகாதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா விற்கும் செல்ஃப் ரியலைசேஷன் ஆஃப் ஃபெலாசிபி பிற்கும் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி சிதானந்தகிரி தற்போதைய தலைவராக இருக்கிறார்.